பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கடந்த வாரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்தோம். அதனுடைய கண்டினியூ நீ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேய நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தினால் உண்டாகிற இந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியாய், அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டுமாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரு? உண்மையில் இருக்கிறார். சரி, கடந்த வாரத்துல நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் மகிமைப்பட வேண்டும். அவர் சர்வ வல்லவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அவரே மகிமைக்கு பாத்திரர். எது அவருக்கு மகிமை என்றால், தம்முடைய பிள்ளைகள் மத்தியில அவர் வாசம் பண்ணுவது. இது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கன்னு. யாரும் தூங்காதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நல்லா உற்சாகமா இருக்கணும். செவுத்துல சாந்திங்கன்னா தூக்கம் வந்துடும். அதனால நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுறார் என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை இதெல்லாம் வரத்துக்கு காரணம் பிசாசு, தேவன் அல்ல. தேவன் என்றென்றைக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறவர். அவர் பூர்ண சர்க்குணர். அவர் சம்பூர்ணம் உடையவர். அவர் பூர்ண சர்க்குணத்தை உடையவர். ஆனால் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னா, அவன் பண்ற அறிக்கை, அவன் இருதயத்தில் வருகிற நினைவுகள். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். மனிதன் நல்ல கவனிங்க, எப்படி சொன்னாக்கா, தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் வேதம் தெரிய சொல்லி இதே பக்கத்துல 11:3 வாசிக்கும் போது, எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், எல்லாம் சொல்லுங்க, உண்டாக்கப்பட்டதா? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தினால தான் உலகங்களை உண்டாக்கினார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? விசுவாசம் உடையவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? விசுவாசம். ஏனென்றால் அவர் தேவன் ஆவியா இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்த ஒன்றை உண்டாக்கினார். காணப்படுகிறவைகள் ஒன்றை உண்டாக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், காணப்படுகிற ஒன்று தோன்றப்படுகிற ஒன்றை உருவாக்க முடியாது. அப்ப தேவன் என்ன சித்தம் கொண்டார்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணணும்? ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உண்டாக்க வேண்டும். ஆமென். என் வாழ்க்கையில இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் இருக்குது. ஆமெனா? எத்தனை சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? நான் மறுபடியும் சொல்றேன், உன் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. உன் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. இன்னைக்கு அடுத்த வினாடி நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியல. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னுடையதை என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். அறிக்கை செய்யணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். உங்க வாழ்க்கையில விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அது நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. யார் அறிக்கை செய்யணும்? யார் அறிக்கை செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரொம்ப முக்கியமான, ரொம்ப சென்சிட்டிவான சத்தியம் இன்னைக்கு நம்ம சொல்றது. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டத்தையும் ஏன் அனுபவிக்கிறோம்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னக்கா, மாம்சம்.
நம்முடைய மாம்சம். தேவன் ஆவியா இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்மா இருக்கிறது, அது வந்து ஆவி நிலையில் இருக்கிறது. அதுதான் உண்மையான மனுஷன். இது இன்னும் மறுரூபமாகல, மறுரூபம் அடைய போகிறோம். ஆமீனா. சில பேர் பார்த்தீங்கன்னா புலம்பி தீர்ப்பாங்க. சொன்ன இல்லையா, வாயை திறந்தாவே எல்லாத்தையுமே நெகட்டிவாவே பேசுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, நான் இதை எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே, இது நடக்குமா, இது நடக்காதா, டாக்டருக்கு கைவிட்டாங்களே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது காரணம் என்ன? விசுவாசம் இல்லாதது, அவிசுவாசம். தேவனே விசுவாசம் உடையவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மையும் விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். விசுவாசமே நீதி, விசுவாசமே தேவனை காணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமெனா. கிறிஸ்துவானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஏன் இவங்க புலம்புறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவர்கள் அறிக்கை செய்யவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகர், அவர் என் தேவன், அவர் என் சிருஷ்டிகர்த்தர், என்னை படைத்தவர், எனக்கு உண்டான யாவையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தவர் என்கின்ற விசுவாசம் இல்லை, அறிக்கை செய்ய முடியவில்லை. நம்முடைய இருதயத்தில் அவர் தரிக்க வேண்டும். யார? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. நான் கடந்த வாரம் சொல்லி கொடுத்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடையதை நான் சிருஷ்டிக்கும்படியாய் தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை புரிஞ்சு போச்சு? அவருக்கு ரொம்ப ஆசை. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைங்களை, அதுலயும் குறிப்பா பேர பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது நம்முடைய சாயலை பிள்ளைங்கிட்ட பார்ப்போம். அவன் பாரு எங்க அப்பா மாதிரி இருக்கிறான் பாரு, அவன் பாரு எங்க தாத்தா மாதிரி இருக்கிறான் பாரு, அவன் செய்யறது பாரு என்ன மாதிரியே செய்யறான் பாரு, என் தாத்தா மாதிரி செய்யறான் பாரு, பார்த்து ரசிக்கிறாங்க. இன்னைக்கு இல்லையா? ரசிப்போமா இல்லையா? நல்லா கவனிங்க. இதெல்லாம் மாம்சீகம். ஆனால் தேவனுடைய பிரதான நோக்கமே என்னன்னா, அவர் சர்வ வல்லவர். ஆமென். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை சிருஷ்டிக்கிற தேவன். ஆமெனா. அதை அப்படியே நம்மில் பார்க்க அவர் விரும்பினார். அதனால்தான் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் நம்மை அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படி உண்டாக்கினார். அப்படியானால் நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு என்னென்னலாம் தேவையோ, பெரிய ஆடம்பரத்தை சொல்லல, உன்னை அம்பானி ஆக்கிடுவாரு, நீ பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுன்னு சொல்லல. இன்னைக்கு நம்முடைய அடிப்படை தேவைகளே நம்முடைய வாழ்க்கையில இல்லாம, குடும்பத்துல சமாதானம் இல்லாம, வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை? இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோம். உலகத்தை பார்த்து உலகத்தின்படியே என் கணவர் இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, என் கணவர் என் மேல அன்பா இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலம்பி திருக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் அறிக்கை செய்ய முடியல. என் கர்த்தர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் நான் சமாதானத்தை அடைவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா நான் சமாதானத்தை அடைவேன். கணவன், அப்புறம் உங்களுக்கு வேதம் தெரியணும், வாக்குத்தத்தம் தெரியணும். மனுஷன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கு சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய குமாரனை அனுப்பி வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சமாதானமாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கடன் பிரச்சனை மாறும். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வியாதி நீங்கும். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனி, அறிக்கை செய்யணும். இப்போ கூட சாட்சி சொன்னாங்க இல்லையா சகோதரி சுவாதி, சகோதரி வந்து சொல்லும் போது ஹார்ட்ல ஓட்டன்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏசப்பா நாமத்துக்கு மிக மிக 3 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பைபாஸ் சர்ச்சில் எப்படி இருக்கும்? அறிக்கை செய்தேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடம்புல கத்தி படாதுன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் சாட்சியை நிறுத்துகிறார். ஆமெனா. தொடர்ந்து மாத்திரை எடுக்காம பூர்ண சுகத்தை கொடுக்க என் கர்த்தர் வல்லமை உடையவர். ஆமென். ஒவ்வொரு காரியத்தை நீ அறிக்கை செய்யணும். தேவன் விரும்பி அறிக்கை செஞ்சு நடக்கும். ஏனென்றால் நான் சொல்றது ரொம்ப பேசிக். என்னது? ஒரு கணவன் மனைவி உறவை தேவன் படைத்திருக்கிறார். இன்னைக்கே நீ கண்ணீரோடு இருக்கிற, உன் வாய் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுவ. இது நோக்கம் யாரு அப்படின்னு இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். உன் வாய் தான் பிரச்சனை. மரணமும் ஜீவனும், சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவில் இருக்குதல்ல, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவில் அல்ல, நாவின் அதிகாரம். சொல்லுங்க, நாவின் நல்லா மறுபடியும் சொல்றேன், எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. வசந்தா, மரணமும் ஜீவனும் நமக்கு தேவன் நாக்க கொடுத்ததே அவரோடு பேசுவதற்கு.
நமக்கானதை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவர். யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம ரொம்ப முக்கியமானது, இப்ப ஒவ்வொரு காரணம் பார்க்க போறோம். என்ன பிரச்சனைன்னு பார்க்க போறோம். ஏன் நம்ம இன்னைக்கு நெகட்டிவா பேசுறோம்? இன்னைக்கு பிள்ளைங்க ஒரு சின்ன தப்புட்டா போதும், ஐயோ என் பிள்ளை என்ன ஆகுமோ ஏதோ, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய உலகத்துல நிறைய பொல்லாப்பை பார்க்கிறோம். அதே போல என் பிள்ளை பொல்லாப்பா மாறிடுவானோ, என் பிள்ளை இப்படி விழுந்துருவானோ, என் பிள்ளை இப்படி போயிடுமோ. அந்த பிள்ளைய பார்க்கும்போது இயேசுவா பாருங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பூரணமாய் அவருடைய வார்த்தையை தியானம் செய்தால் மாத்திரம்தான் நம்முடைய நாவின் அதிகாரத்தை தேவனால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு சொல்லுங்க. அந்த வசந்த வாசிங்க மறுபடியும் நீதிமொழிகள் புத்தகம் 18வது அதிகாரத்துல 21 வசனமா, நீதிமொழிகள் 18:21 வாசிக்க பார்க்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. நீ எதை பிரியப்படுற? மரணத்துல பிரியப்படுறியா, ஜீவனில பிரியப்படுறியா? இல்ல கவனிக்கலாமா? ரொம்ப முக்கியமானது. நீ என்ன அறிக்கை செய்றியோ. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகர்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாண்டு யாருக்காக? எனக்காக. உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்பனா நீ என்ன பண்ணணும்? உன் நாக்குல அதிகாரமா சொல்லணும், நான் வீடு கட்டி முடிப்பேன். நான் சொல்றது பெரிய பங்களா இல்ல. இன்னைக்கு கொற்ற மழையில நீ உன் வீடு ஒழுகுது. ஆனா இன்னைக்கு நீ எப்படி இருக்கணும்? உன் மனசு பதறுது, உன் மனசு ஒரு மாதிரி வேதனையோடு இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இன்னைக்கு முடியலன்னாக்கா நீ அதிகாரத்தை பயன்படுத்தல. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் என்ன செய்தாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். சொல்லுங்க, சகல. அப்ப அந்த அதிகாரம் உள்ளவர் உனக்கு உள்ளே இருப்பாரேயானால் உன் நாட்கள அதிகாரத்தோடு நீ அறிக்கை செய்வாய். இது எனக்கு ரொம்ப முக்கியம். சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள் இருப்பாரேயானால் உன் நாவு அதிகாரம் உள்ளதாய் வெளியே வரும். நீ எதுல பிரியப்படுறியோ அதன் கனியை புசிப்பாய். எல்லாருமே சொல்லுங்க, ஆமா சர்ச்சுக்கு வந்து மட்டும் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன நடக்கும்? அதான் நடக்கும். ஆமென். இன்னைக்கு என் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர். ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சையில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா சகலமும் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. இந்த சத்தியத்தெல்லாம் நீ அறியணும். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு, ஆமெனா. அம்மா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பெத்லகேமில் பிறந்தாரா? எங்க பிறந்தார்? எங்க வளர்ந்தார்? நாசரேத்துல வளர்ந்தாரா? எருசலேம்ல மரித்தாரா? எத்தனை சொல்லுங்க மரித்தார்? இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமென். அடக்கம் பண்ணப்பட்டாரா? அப்புறம் என்ன நடந்துச்சு? எப்போ? மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுந்தாரா? இப்ப எழுந்து எங்க போயிருக்கிறாரு? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால தான் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தால் தான் ஆகிறது. ஆக அந்த அதிகாரம் உள்ள நாவு உனக்கு வேண்டுமேயானால் அதிகாரத்தை பெற்ற இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். ஆமெனா. மறுபடியும் இந்த வசந்த வாசித்த அதிகாரத்தை பார்க்கலாம். அவனவன் வாயின் பலனால். இருதாசன வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவனவன் வாயின் பலனால அவன் வயிறு நிரம்பும் சொல்றது அர்த்தம் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆமென். அவனுடைய சந்தோஷம் எதுல இருக்குது? அவன் வாயினுடைய பலன்ல. அவன் உதடுகளின் விளைவினாலே அவன் திருப்தி ஆவான். அப்படியானால் இன்றைக்கு என்னால முடியல, என்னால முடியாது, என் வீட்டுல ஒரே சண்டை, என் வீட்டுக்காரன் வந்தாலே ஒரு பிரச்சனை, என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வரான், என் வீட்டுக்காரன் ஒரு பொம்பளை பாய் சுத்துறான், இதை நீ அறிக்கை பண்ணிக்கினே இருந்தனா அங்கேயே தான் சுத்தின்னு இருக்கும். அதை தான் நீ சாப்பிடுவ. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்லா கவனிங்க. தேவனுக்கு யார் தேவை? நல்லா கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு நாய்க்கு குறைக்க கத்து கொடுக்கவே தேவையில்லை இல்லையா? அந்த நாய் ஆட்டோமேட்டிக்கா சுபாவத்தின்படியே அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா குறைக்கும். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அந்த சுபாவம் இருக்கு. ஒரு மாடுக்கு, அந்த மாட்டுக்கே ஒரு சுபாவம் அதுக்குள்ள இருக்குது. ஆனால் மனிதன் மாத்திரம்தான் தேவ சுபாவத்தை இழந்து விட்டான், தேவ சாயலை இழந்து விட்டான்.
தேவ சாயல் இருந்து விட்டான். அவருக்கு தேவை பிள்ளைங்க. அப்போ அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றால், இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நான் சிருஷ்டிக்கிறேன் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமெனா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை சொல்லுங்க. நாவின், இந்த நாவு எதாவது பேசும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்தில் என் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென். அப்ப என் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பூர்ணமாய் நிறைந்திருப்பாரேயானால் என் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் விசுவாசம் உள்ள வார்த்தைகள் தான் வெளியே வரும். ஆமென். சரி, ஏன் இன்னைக்கு உன்னால் விசுவாசம் உள்ள வார்த்தை வெளியே அறிக்கை பண்ண முடியவில்லை? ஏன் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியவில்லை? எடுத்து வாசிங்க மறுபடியும் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரத்துல இந்த அதிகாரம் உள்ள நாவு நமக்கு எப்ப கிடைக்கும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 28வது அதிகாரம் அந்த வசனம் 18 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 18 எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி, என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சரி, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ரட்சகன் சொல்றீங்க? அப்ப நீ என்ன பண்ண? உன் இருதயத்தில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் இருந்தா உனக்கு என்னென்ன இல்ல? அடிப்படையாய் உனக்கு என்ன இல்ல? உன் கணவர் குடிக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவர் குடிக்க மாட்டார் அறிக்கை பண்ணி, என்னைக்கு அறிக்கை பண்ணிக்கலாம்? எத்தனை பேர் அப்படி தைரியமா அறிக்கை பண்ணிக்கிறீங்க? பிரைஸ் காட், அல்லேலூயா. நல்லா சொல்லுது. சரி, எத்தனை பேரு உன் கணவர் குடித்து விட்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவர் இனி குடிக்க மாட்டார் அப்படின்னு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறீங்க? சும்மா கை தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை வெட்டி வெயில்ல போட நீ ஒரு மிருகம். நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வராருன்னா என்ன பண்ணணும்? நீ உனக்குள்ள கிறிஸ்து இருப்பார்னா, கணவன் மனைவி ஒரே சரீரம். என் தேவன் நல்லவராக இருக்கிறார். குடும்பத்துக்காகத்தான் என் தேவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். அந்த கணவன் மனைவி அன்புக்காக அந்த உணர்வே இல்லாம என் கணவனும் நானும் ஒன்றரை இசைந்து இருக்கணும். ஆனா என் கணவர் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல குடிக்கு அடிமையாகி விட்டார். ஆனால் குடியோடு இருக்க வேண்டும் என்பது என் தேவ சித்தம் அல்ல. அப்ப நீ என்ன பண்ணனா? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை நீ பயன்படுத்த. என் பிள்ளை சர்ச்சுக்கு வரமாட்டான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளை சர்ச்சுக்கு வருவான். டெய்லி பார்த்து சொல்லிட்டு வா, டே நீ இயேசுடா நீ. ஆமென். நீ யார்? நீ இயேசு. நீ ஊர் சுத்துறவன் இல்லடா. நீ வந்து நீ சரக்கு சாப்பிட்டு நல்லா இன்னைக்கு கஞ்சா சாப்பிட்டு வீட்டுக்கு வர, நீ அப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ண. இயேசுவின் நாமத்தில் நீ இயேசுடா நீ. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நீ இயேசுடா நீ. உன் வாய் அறிக்கை பண்ணட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஏன்? அதிகாரம் உள்ளவர். எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார் அப்படின்னா உன்னுடையதை நீ அதிகாரத்தோட அறிக்கை செய்வாய். அதிகாரம், அந்த அதிகாரம் தான் நாவின் அதிகாரத்துக்கு. அந்த விசுவாச அறிக்கை பண்ணணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. வியாதியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போ. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நம்முடைய உபதேசம் அல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது என்பது நம்முடைய உபதேசம் அல்ல. நம்முடைய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வீக சுகம் ஏனென்றால் நாம் தேவ அன்பிலே பூர்ணப்பட்டு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமேனா? இதுதான் சபையினுடைய நோக்கம். சபையினுடைய நோக்கம் என்ன? தேவ அன்பிலே பூர்ணப்பட்டு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்படின்னா அதுல தெய்வீக சுகம் இருக்கணும். நான் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தல. இப்போ இந்த சபையுடைய உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல. இப்ப நானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ஜெபமணிலாம் அனுப்புவேன். இனியும் வாங்க, புரியுதா? இந்த தெய்வீக சுகம் ஹாஸ்பிட்டலே போக முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு போறியா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இனி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும். என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், அவர் என் பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானார். ஆமெனா? அப்படி நீ அறிக்கை செஞ்சுட்டு போ. ஏதோ காசு பணம் இருக்குது, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன். விசுவாசத்துக்கு உள்ள வரணும். நல்லா ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்தார், அவர் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உன் இருதயத்தில் நீங்க விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம பலமுறை பார்த்துட்டோம். ரோமர் 10 அதிகாரம் 9, 10 தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த காரியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்டு எங்கிருந்து வரணும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் நீ அறிக்கை செய்ய வேண்டும். கடகணித்து வாசிக்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 10 அதிகாரம் வசனத்தை வாசித்து விட்டு நம்ம கடந்து போக போறது. வாசிமா. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. நல்லா கவனிங்க. உனக்கு ரட்சிப்பு வரணும்னா, ஒரு பிரச்சனை விடுதலை ஆகணும்னா உன் வாயில என்ன பண்ணனே? அறிக்கை செய்யணும். நீ இதை அறிக்கை செய்யணும்னா இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் இருக்கணும்னாக்கா அவருடைய வார்த்தையை நீ தியானித்து, இந்த வேதம் உன் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதம் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். வேதம் எங்க இருக்கணும்? வேதம் எங்க இருக்கணும்? வாக்குத்தத்தங்கள் எங்க இருக்கணும் என்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியினாலே ஆகும். இந்த வசனம் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்போ மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல எது வாய் பேசும் பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆவது அதிகாரத்துல 34வது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவினால். அப்போ உங்க இருதயத்தை எதுல நிறைக்கணும்? வேத வசனத்துல நிறைக்கணும். உங்க இருதயத்தை எதுல நிறைக்கணும்? இயேசு கிறிஸ்து யாரு? வார்த்தையானவர். ஆமெனா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ரட்சகர்னு? அப்ப அவர் ரட்சகர்னா இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்க இருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இந்த வசனம் உன் இருதயத்தில் நிறைந்திருக்குமே ஆனால் உன் நாக்கில் அதிகாரம் வந்துவிடும். உன் நாவில் அதிகாரம் வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். மனுஷன் சபிக்கப்பட்டவன். என்னைக்கு மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு அவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அன்பே உருவான கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆமென். நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தது சத்தியமானால் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்கு அப்போ நல்ல கவனிங்க. நாம் சந்தோஷமுடையவர்களாய், தேவன் எப்போதும் பூர்ணமுடையவராய் இருக்கிறார். அந்த பூர்ணத்தின் மகிமையின் தேவனை நான் ஆராதிக்க வேண்டுமே, அவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டுமே ஆனால் என் மனதுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில எனக்கானதை, தேவன் எனக்கு நியமித்திருக்கிறதை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவருடைய சித்தத்தை நான் சிருஷ்டிக்க வேண்டும். நான் சிருஷ்டிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்போ நம்ம எல்லாருமே சிந்திக்கிறோம் இல்லையா? எனக்கு இது வேணும், இதை பண்ண போறோம். அதுதான் அந்த சிருஷ்டிப்பு. ஓகே, எனக்கு இது வேணும், அப்படி நடக்குது. எவ்வளவு பெரிய மகிமையின் தேவன். நம்ம சித்தம் கொள்றோமே அது தேவன் மகிமைப்படுகிறார். மாம்ச சித்தமா தேவ சித்தமா என்பது ரொம்ப முக்கியம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சகர்னா இனி நான் பயப்படவே மாட்டேன். சொல்ல முடியும். அறிக்கை பண்ணுங்க, நான் இனிமே பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இனி பயப்பட மாட்டேன். நீ எதை குறித்து பயப்பட மாட்டேன். அறிக்கை பண்ணிக்கினே இருக்கணும். அப்படியானால் நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து என் ரட்சகர்னு சொல்லி நீ அறிக்கை பண்ணிருக்கிறது உண்மையானால் உன் வாழ்க்கையில பயம் போயிட்டு இருக்கணும். உன் பயம் என்ன? என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் பண்ணானோ அன்னைக்கு பிறந்ததுதான் பயம், உள்ள பயம். இந்த பயத்தோடு நீ சபைக்கு வருவேன்னா நீ தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப அந்த பயம் என்னை விட்டு போகணும்னா இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவர். அவர் எனக்காக யாவையும் ஜெயித்திருக்கிறார். சர்வத்தையும் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமெனா. தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பெற்றுக் கொள்ளுவேன். ஆமென். இதை அறிக்கை பண்ணணும். அந்தி கிறிஸ்துனா யார் சொல்லவா? அந்தி கிறிஸ்து யார் தெரியுமா? பயப்படுறவங்க தான் அந்தி கிறிஸ்து. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 யோவான் நிருபத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோவானுடைய நிருபம் 2வது நிருபம் அதுல 7வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத
அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. யார் அந்தி கிறிஸ்து? கவனிங்க. இப்போ வரப்போறான் இல்லையா அந்தி கிறிஸ்து? 7 வருஷம் உபத்திரவ காலத்துல வரப்போறான் இல்லையா? அவன் டாப் மோஸ்டா அந்தி கிறிஸ்து அக்கிரமத்தின் ரகசியமாக அவன் என்ன பண்ண போறான்? எல்லாருக்கும் வெளிப்படுத்த போறான். யார் யாரெல்லாம் மாம்சத்தில் வந்த, ஆமென் சொல்லுங்க, மாம்சத்தில் வந்த, அவர் மாம்சம் அல்ல, அவர் தேவன். இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஆனால் சிலுவையில் பலியானாரே என் பாவங்களுக்காக, என் பாடுகளுக்காக, என் துக்கங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீ அறிக்கை பண்ணணும். அப்போ நீ அறிக்கை பண்ணி உனக்கானதை நீ பெற்றுக்கொண்டால் நீ தேவ பிள்ளை. முறுமுறுத்துக்குன்னு அழுதுக்குன்னு சர்ச்சுக்கும் வர, வீட்டில் போய் சண்டனை போயிட்டு உட்காந்து அழற, இவர்கள் தான் தேவனுக்கு சத்துருக்கள், இவர்கள் தான் அந்தி கிறிஸ்துக்கள். உனக்கு ஆபத்து, நீ பயப்படுற பயம், நீ வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும் கர்த்தர்கிட்ட. கவனி, நீ கணக்கு கொடுக்கணும் கர்த்தர்கிட்ட. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்துக்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் பெற்றவராய் எனக்கானதை சிலுவையிலே யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். அப்படின்னா நீ போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேதத்தை உன் இருதயத்திலே பதித்திருப்பாயானால் உனக்கானதை உன் நாவிலே அதிகாரமாய் நீ சிருஷ்டித்துக் கொள்ளுவாய். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா டேப்லெட் எடுக்க, மருந்து மாத்திரை பரிகாரியை நாடக்கூடாது. இது நான் பூரண புருஷனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். டேப்லெட் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஏன் நான் டேப்லெட் எடுக்கிறேன்? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? ஏன் இன்னைக்கு எனக்குள்ள கலக்கம்? நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். டேப்லெட் எடுக்கக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் இனிமேல் டேப்லெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாக போய் பாருங்க. அதுக்கு பூரண விசுவாசம் வேணும். அதுக்கு பூரணமாய் தேவனே உங்களை அதற்கு ஆயத்தப்படுத்துவார். நான் சொல்றது ரொம்ப முக்கியம். தேவனே அதற்கு உங்களை ஆயத்தப்படு. அது வரைக்கும் நீங்க வேதத்தை தியானிக்கணும். அது வரைக்கும் இந்த வேதத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் உனக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் உன்னை விட்டு நீங்கும். ஏசாயா 51:8 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 51:8 வாசிங்க வேகம். ஏசாயா 51:8 பூச்சி நீதி அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் எல்லாம் பைபிளை கையில் வச்சு கையை உயர்த்து. இந்த பைபிள் தூக்கி வச்சு உயர்த்து, கையில புச்சினே உயர்த்து. இப்ப வாசிப்பா. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை இந்த வேதத்தை இருதயத்திலே பதிர ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷர் நிந்தனைக்கு பயப்படாதே. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் நிந்தனைக்கு பயப்படாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வச்சுக்கோங்க. மனுஷன் நிந்தனைக்கு பயம் உங்களை விட்டு போயிடணும். இப்ப கவனிங்க. இப்போ பெந்தகோஸ்தே பண்டிகை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் அவங்களுக்கான அடையாளம் என்ன சொல்லுங்க? அந்நிய பாஷைய பேசினார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறதுக்கு நீ நிறைய பேர் வெக்கம். என்னைக்கு பிசாசு பாவத்தில் தாழ்ந்தனோ அன்னைக்கே மனுஷன் வாய் கட்டப்பட்டு போயிடுச்சு. தேவனை அறிக்கை செய்ய மாட்டேங்கிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான். அப்ப தேவன் தம்மோடு கூட பேசும்படிக்கு தான் மனுஷனை படைத்தார். வேற எதுவுமே எந்த மிருகமுமே பேசாதுங்க. மனுஷன் மட்டும் தான் பேசுவான். அவன் அறிக்கை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிக்கை செய்யணும். அப்ப இந்த வேதத்தை தங்களுடைய இருதயத்தில் பதித்திருக்க வேண்டும். இப்போ அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் யோவானும் அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அன்றைக்கு போறாங்க. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு சப்பானியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தங்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவன் நோக்கி பார்க்கறான். ஆனால் அப்போஸ்தலர் பேதுருவும் யோவான் என்னை நோக்கி பாரு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல. நல்ல கவனி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து, இந்த வார்த்தை தான் சுகம் கொடுத்துச்சு. ஆமெனா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அவ்வளவுதான். அவன் கால்கள் எல்லாம் பலன் கொண்டு துள்ளி குதித்து எழுந்து போய் அப்போஸ்தலரை பற்றி கொண்டிருந்தான். நீ அறிக்கை செஞ்சனா நோய் குணமாகும். முதல்ல வீட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா
உங்களுக்கு வியாதின்னா நீங்க அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடியலன்னா உடனே என்கிட்ட வாங்க. ஆமெனா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எப்படி இருக்கணுமா? அப்போ அப்பாவுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவர் யார்? அவங்க தேவனுடைய பிள்ளைங்க. சரி, அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய இருதயத்தில் இருக்காதபடிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ 2 கூட்டம். ஒன்று சாத்தானுடைய கூட்டம், அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணோம்னா, என்னால எல்லாம் கூடும். இல்ல கவனி, என்னால எல்லாம் என்ன பார்க்கணும்? என்னால இது என்ன கூட்டம்? அந்தி கிறிஸ்துவினுடைய கூட்டம். ஆனால் இந்த வேத சத்தியத்தின்படி என் தேவனாலே எல்லாம் கூடும் என்பது தேவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், பிதாவாகிய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்ப ஏன் உனக்குள்ள பயம் வருது? அம்மா கவனி, ஏன் உனக்குள்ள பயம் வருது? ஏன் உனக்குள்ள நீ ஏன் கண்ணீர் வெடிக்கிற? உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லவா? 2 பேர் நம்மளை டேர்ன் பண்ணாங்க. 2 பேர் நம்மளை டேர்ன் பண்ணி இருக்கிறாங்க. நீ எந்த டேர்ன்ல இருக்கிற, எந்த திருப்பத்தில் இருக்கிற என்பது ரொம்ப முக்கியம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கணும். இந்த வலு சர்பம் உள்ள போயிட்டு, இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னான். யாரா போல இருப்பீங்களா? நீங்கள் நன்மை தீமை அறிந்து யாரா போல இருப்பீங்க? சொல்லுங்க, யாரா போல இருப்பீங்க? எடுத்து வாசி பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், அதுல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று. எல்லாம் கவனி, எல்லாம் என்ன பார்க்கணும்? யாரா போல இருப்பீங்க? யாரா போல இருப்பீங்க? பிசாசு என்ன சொல்லிட்டான்? நீங்க யார்? நீங்க தேவர்கள். தேவர்கள் என்னது? எல்லாம் கவனிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாம்சம். உன்னால கூடும், அவ்வளவுதான். உன்னால கூடும், இதுதான் பேய் சொல்றது. இன்னைக்கு நீ அழறல, அம்மா, நீ உன் கண்ணில் கண்ணீரா கொட்டுது. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. அதுக்கு காரணம் தேவனுக்கு சத்துருனி அந்தி கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே வேலை செய்கிறது. என்னால் முடியவில்லையே, என்னால ஏன் முடியல, என்னால் எப்படி முடியாமல் போகலாம்? நான் தேவன் அல்லவா? உன் சிந்தனையில தோன்றுகிற உன் மாம்ச எண்ணங்கள் நீ உன்னால கூடும். பிசாசு என்ன பண்ணுவான்றீங்க? பல ஐடியாக்களை கொடுப்பான். இங்க போய் கடன் வாங்கு, இந்த வட்டிக்கு வாங்கி அங்க எடுத்து போய் கொடு. சபையில யாருக்கிட்டையும் யாரும் கடன் வாங்க கூடாது. ரோமர் போனவர் நாத்தியம் பார்த்தேன் இல்லையா? சாரி, உபவாசத்தில் பார்த்தேன் இல்லையா? ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன்படாதிருங்கள். பிசாசு என்ன செய்வான்னா, ஐடியா கொடுப்பான். இவகிட்ட போ, அங்க போ, இப்படி செய், இப்படி பண்ணு, அவங்கள மாதிரி பண்ணலாமே, இத மாதிரி செய்யலாமே. இந்த உலகத்தையே கண்ணில் கட்டு. நீ தேவன் அல்லவா? நீ தேவன், நீ தேவன். எப்படி உன் கணவன் உன்னை விட்டு எல்லார்கிட்டையும் போகலாம்? எப்படி நீ உன் பிள்ளைங்க இப்படி போயிடலாம்? எப்படி உன்னால வீடு கட்ட முடியல? பாரு, உனக்கு பின்னாடி வீடு ஆரம்பிச்சவங்க எப்படி வீடு கட்டாங்க? நீயும் சர்ச்சைக்கு போயிருக்கிறிய, ஏன் உன்னால முடியல? ஏன் உன்னால முடியல? இவங்களுக்கு தான் வலி ஏற்படும், பயம் ஏற்படும். இவர்கள் தான் அக்கினி கடலுக்கு போறாங்க. கவனிங்க, பிசாசு சொன்னது உன் மாம்சம். நீ டிசைட் பண்ணு, நீ தேவன், உனக்குரியதை நீயே சூஸ் பண்ணிக்க. உனக்குரியதை நீயே சூஸ் பண்ணிக்க. பிசாசு சொன்னான் தேவர்கள், நீங்க தேவர்கள், நீ தேவன். ஏய், நீ அம்மா பேச்சு அப்பா பேச்சு ஏன் கேட்கற? நீ ஒரு வாலிப பொண்ணு, நீ எவ்வளவு அழகா இருக்கிற, அந்த வாலிப பையனை உன்னை திரும்பி பார்க்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணு. இந்த மாதிரியான மாம்சீக காரியங்களை சொல்லி பிசாசு என்ன செஞ்சுட்டான்னாக்கா, பயத்தை உள்ளுக்குள்ள ஏற்படுத்தி, என்னால எல்லாம் கூடும், என்னால எல்லாம் கூடும். ஆமென். இதனால்தான் இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீர். இப்படி கண்ணீர் வெடிக்கிற ஒருத்தரும் பரலோகம் போக முடியுது? 100% நரகம் தான் உனக்கு. பயப்படுகிறவர்கள், என்னால முடியலையே, எல்லாரும் நல்லா இருக்கிற, என்னால முடியல. எத்தனை சொல்ல புரிஞ்சுக்க முடியுது? எல்லாரும் வீடெல்லாம் கட்டுறோம். ஐயோ, அவங்களாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்களே, அவங்களாம் ரொம்ப கலரா இருக்கிறாங்க. எப்பா, என்ன கலரு? பரலோகத்தில் போனால் இந்த உடம்புல வேலை செய்ய போறது கிடையாது. இப்போ உதாரணம் சொல்லுவாங்க, டே குட்டையனே, டே நெட்டையனே,
டே கருப்பனே, டே வெள்ளையனே. இப்போ வெள்ளையா, இப்போ தோல் கருப்பா வந்து நான் என்ன பண்ணேன்? இப்போ நான் டிசைன் பண்ணிக்கினேனா? இப்போ தோல் கருப்பா இருக்குதுயா, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சரி நீ குள்ளமா இருக்கிற, இல்லை சரி நெட்டையா இருக்கிற. இந்த பயத்தை கொடுத்தது யார்? இந்த பயத்தை கொடுத்தது யார்? தேவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் தோட்டத்தில் உலாவுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஓடி ஒளிந்து கொண்டோம். பயம். என் ராஜ்யத்தை நான் கட்டிக்குவேன். அதுதான் திருட்டு ஆவி. நீங்கள் தேவர்கள், நீ டிசைட் பண்ணு உன் லைஃப், நீ டிசைட், உன் வாழ்க்கை உன் கையில். அதெல்லாம் எல்லா ஆட்டோல எழுதி ஒட்டி வச்சிருப்பானுங்க. உன் வாழ்க்கை உன் கையில். படா புண்ணாக்குங்களா, உன்னால என்னடா பண்ண முடியும்? உன் வாழ்க்கையை வச்சுக்கின்னு நீ மரணத்தை ஜெயிப்பியா? நீ என் வாழ்க்கை என் இயேசுவின் கையில். கையை தட்டி எல்லாம் மகிழ்ச்சி செலுத்துவோமா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? 2 பேர் சொல்றாங்க நீ யாருன்னு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. எல்லாம் கவனி, எல்லாரும் சொல்லு. 2 பேர் தேவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு பிசாசு, உன்னால கூடும். கவனி, அந்த உன்னால கூடும் தான் பயம். பயம் பயம் பயம். ஐயோ என்ன 4 பேர் என்ன சொல்லுவான், இந்த ஊர்ல இருக்கிற என்ன சொல்லுவான், ஐயோ இவனுக்கு ஏத்தா போல நான் என்ன வாழ்க்கையை மாத்திக்கணும். அப்புறம் ஏன் என் கனவை குடிக்கிறான், எப்படி என் கனவை குடிக்கிறான், போய் நின்று அடிச்சு சண்டை போடுவ பாரு குடிக்கார கனவும் கூட. விபச்சார ஆவி, சந்தேகத்தின் ஆவி இருக்கு பாரு, விபச்சார ஆவி உன்னை அலைகழிக்கும். உன்னை ஏன்னா அவன் உன் காதல வந்து சொல்லிக்கினே இருக்கிறான், நீ தேவன். உன்னை அப்படியே சும்மா டிசைன் பண்ணிக்கினே இருப்பான், உன் அழகை டிசைன் பண்ணிக்கினே இருப்பான். ஆனா இயேசு சொல்றாரு, தேவ வசனத்தை இருதயத்தில் தரித்திருக்கிற நீங்கள் தேவர்கள் என்று என் தேவன் சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியமும் தவறதா இருக்கிறது. அப்படியானால் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி எனக்கானதை என் தேவன் கணவன் மனைவி ஒரே சரீரம் என்று சிருஷ்டித்திருக்கிறார். நான் சமாதானமாய் இருப்பேன். வேதத்தை உட்கார்ந்து நல்லா வாசிக்கணும், வேதத்தை நல்லா கேட்கணும். குடும்ப ஜபத்துல, உன் வீட்டில் குடும்ப ஜபத்துல பாட்டு சத்தம் ஒலிக்கணும். வாயை திறந்து அறிக்கை செஞ்சு பாட்டை பாடணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதரும் ராட்சதர்கள். நான் தேவன், இவன் தான் ராட்சதன். அதான் நோவாவின் நாட்களிலே ராட்சதர்கள் பெருகியிருந்தார்கள். ஒருத்தனுக்கும் விசுவாசம் இல்லை. உன்னால கூடும். நீ யோசி, உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தேவனுடைய நீதியின்படி, வேதத்தின்படி என் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்தம் என்ன, என்னை அழைத்த அழைப்பின் மகிமை என்ன என்பதை உட்கார்ந்து உணர்ந்து வேதத்தை இருதயத்தில் தரித்திருப்பனா, தேவன் உன்னை தேவர்கள் சொல்றார். நீ ராட்சதனா தேவர்களா? நல்லா கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்க. சொல்லுங்க. அப்ப இயேசு ராஜா சொன்னது தேவர்கள் சொன்ன ஸ்பிரிட். நான் ஆவியா இருக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உலகத்தின் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானது. உலகம் என்பது உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன், காணப்படுகிறவன் அவன். ஆனால் என் தேவனோ அதரிசனமானவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இப்போ அவன் சொன்னது, தேவர்கள் சொன்னது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ராட்சதனா மாறிட்டான். ஒவ்வொரு மனுஷன் யாருங்க? இவன் தான் அந்தி கிறிஸ்து. சொல்லுங்க, இவன் தான் யாருங்க? நான் என்கிட்ட பணம் இருக்குது, என் உடல் சுகத்துக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்குவேன். எனக்கு வாய் இருக்குது, என் வாயை வச்சு நான் என் ஐடியாவை நான் கொடுப்பேன். வாயை திறந்து அதிகமாக பேசிடாதீங்க. கர்த்தருடைய வேதம் உங்க இருதயத்தில் இருக்கும்னா வாயை திறக்க மாட்டேன். தேவன் சொன்னா மட்டும் தான் வாயை திறப்பேன். தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் வந்துச்சுன்னா, இன்னைக்கு பொம்பளைங்களாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா இந்த கிழவிகள் பேச்சு, அதான் பவுல் சொல்றார், கிழவிகள் பேச்சு எச்சரிக்கைன்னு.
இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ ராட்சதனா தேவர்களா? நீங்கள் ராட்சதர்களா தேவர்களா? ராட்சதன் அழுதுனே இருப்பான். ராட்சதன் என்ன பண்ணுவான் சொல்லு? ராட்சதன் என்ன பண்ணுவான்? ராட்சதன் என்ன பண்ணுவான்? பயந்துக்கினே இருப்பான். பயந்துக்கினே இந்த மாம்சத்துக்கு என்ன சந்தோஷமே மகிமை இல்லையா? சந்தோஷமே மகிமை. இந்த மாம்சத்துக்கு மகிமை சந்தோஷம் கிடைக்கணும். இந்த சந்தோஷம் கிடைக்கலனாக்கா எனக்கு என் மகிமை என் பெருமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி தான் பெருமைக்காக பயந்துக்கினே இருப்பான். இவன் ராட்சதர்கள். இந்த ராட்சதர்கள் வாயை திறந்தாங்கனாவே நெகட்டிவாவே ஆமா எவ்வளோ ஜாம் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு, எனக்கு மட்டும் என்ன போயிருச்சு, நான் எவ்வளவு காலம் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு தானே இருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலையே, எதுவுமே பண்ணலையே, இப்படியே அவிசுவாசமாகவே பேசிக்கினே இருக்கிற இவங்க யாருங்க? இவங்க கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் இன்னொரு கூட்ட கவனிங்க, இவர்கள் கண்களுக்கு முன்பதாக எல்லாமே பாழாய் போகும். என் தேவன் என்னை தூக்கி நிறுத்த வல்லவர், நான் எழுந்திருப்பேன். ஏ கோலியாத்தே, உன்னுடைய நெற்றில அடிப்பண்டா. இந்த கோலியாத்து தான் இந்த ராட்சதன். இந்த ராட்சதன் தான் நம்மளை பயமுறுத்துகிறவன். அந்த கல் இதோ திட அஸ்திவாரம் உள்ள மூளை கல் ஆகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு என் மாம்சத்தை இந்த ராட்சதன் அடிக்கணும். எனக்கு பிரச்சனையே இவன் தான். இவனை ஜெயிச்சிட்டனாக்க நான் தேவன் சந்திப்பேன். நான் இருக்கு இல்லையா? இவன் தான் பிரச்சனை எனக்கு. நீ பைபிளே வாசிக்க மாட்ட. நல்ல கவனி, நீ சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். என்ன கண்ணு பார்த்துச்சுன்னா அப்படியே செய்ய போதும் மாம்சம். ஆனா அவருக்கு தேவை தேவர்கள். அவருக்கு தேவை. தேவனுக்கு யார் தேவை? தேவர்கள், அவருடைய பிள்ளைகள் தேவை. அப்படியானால் தேவ வசனம், இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் இருதயத்துக்குள் இருக்கணும். வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உன் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் மாம்சீக ரீதியா இருக்கக்கூடிய காரியத்துல போயிட்டு அவர் செஞ்சார்னா, கடவுள் செஞ்சார்னு சொன்னா கூட அவர் செய்யலையே, இது நேச்சர் தானே, தானா வந்துச்சு தானேன்னு சொல்லுவேன். அதனால தான் ஆண்டவர் உன்னை ஒரு பயங்கரமான வனாந்தரத்தின் பாதையில் உன் மாம்சத்தை அடிச்சு நல்லா ஒடிக்கிட்டு கர்த்தர் கூட பேசுவார். நான் உனக்கு செய்கிறேன்னுவார். உன் கண்ணை திறக்கிறதுக்காக, உன் விசுவாச கண்ணை திறக்கிறதுக்காக தேவன் அப்படி செய்வார். அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட நல் வார்த்தைகள் அத்தனையும் வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது ஆபிரகாமுடைய உடல் செத்து போயிருந்துச்சு. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிருச்சு, நான் எப்படி பிள்ளையை பெத்தெடுப்பேன் என்று சாரால் அறிக்கை செஞ்சாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன்னு. கர்த்தருடைய இந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அற்பமா இருக்கவில்லை, அவிசுவாசமா இருக்கவில்லை. என் கர்த்தர் என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுவோமா? இப்போ ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசம்? எடுத்து வாசிங்க அந்த 4வது அதிகாரம், ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4:20 வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், எல்லாரும் ஆமென் சொல்லாமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? தேவாதி தேவன். ஏனென்றால் இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் நல் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசுனாவே எல்லா வாக்குத்தத்தம் வந்து பழிச்சிடும். இயேசு தபார். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டு எதுனா பிரச்சனை என்கிட்ட சொல்லாம இருக்க போறீங்க. உங்களுக்கு விசுவாசம் வருகிற வரைக்கும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க விசுவாசம் தூண்டும்படி தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இயேசுவின் நாமத்தில். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 2 கொரிந்தியர் 1:21 வாசி. எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி 2 கொரிந்தியர் 1 சொல்லிட்டேனா? 2 கொரிந்தியர் 1:21.
உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி 20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. கரல் தமிழ் சொல்லாமா? வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? எத்தனை பாட்டு உங்களுக்கு தெரியும்? பாட்டு எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். எத்தனை பாடல்கள் தெரியும்? எத்தனை கீர்த்தனைகளுக்கு தெரியும்? வீட்டில் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அவரை பாடி 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 துதிக்கலாமே. வெட்டி கதையை பேசத்தை விட்டுட்டு டிவி சீரியலை பார்த்துட்டு அதை பத்தி உட்காந்து பேசுறியே, எப்படி உன் வாழ்க்கையில கண்ணீர் இல்லாம இருப்ப? வாயை திறந்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்துல நீ வந்து குறி சொல்றவங்க மாதிரி அப்படி நல்லா ஊரை சுத்திக்கின்னு ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்காம சில பேர் இப்படியும் சொல்லி சுத்தி திரிவாங்க. எனக்கு ஏசப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாரு, எல்லாத்தையும் பண்ணுவார். இவங்க பைபிளும் வாசிக்க மாட்டாங்க, வேதத்தை கேட்கவும் மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பா எனக்கு பண்ணிடுவார், அதுவும் பண்ண மாட்டாரு. வேதத்தை உன் இருதயத்தில் நல்லா பதித்திருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தியானித்து, ஏன் தியானிக்கணும்னா அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பக்கத்தில் ஒரு கட்டளை இருக்கும், நீ இதை பண்ணுன்னுவாரு, இதை செய்யன்னுவாரு. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்னா இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நல்லா கவனி, நாம் முழுக்க முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவர்கள். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரு? விசுவாசம் உள்ளவராய், அவர் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆமா, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்ப தேவனை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்படி நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிங்களேன், அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்வார்னா, ஐனேயா என்பவன் ஒருத்தர் அப்படி படுத்த படுக்கை கிடப்பார், அவர் பேரலைஸ்ல கிடப்பார். நேரா போயிட்டு ஐனேயாவே உன் படுக்கை எடுத்து நீயே போட்டுக்கொள் அப்படின்றாரு. உன் படுக்கை எடுத்து நீயே போட்டுக்க. உடனே ஐனேயா எழுந்து தன் படுக்கை எடுத்து போட்டுக் கொள்கிறார். என்ன ஆச்சரியம்! எங்கிருந்து வந்துச்சு இந்த வல்லமை, இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு? அப்போஸ்தலருக்கு எங்கிருந்து வந்துச்சு? இது இயேசு கிறிஸ்து, அவருடைய வாக்குத்தத்தங்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம். நீ ராட்சதனா இருந்தன்னா நீ அந்தி கிறிஸ்து வரப்போற ராட்சத. அவன் பயப்படுறவன், தான் பெருமைக்கு பயப்படுறவன், அவன் தான் பெருமைக்கு பயப்படுறவன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை. நீங்க ராட்சதர்கள், எச்சரிக்கை, நீங்க தேவர்கள் அல்ல, நீங்க ராட்சதர்கள். ஏன் குடும்பத்தை சண்டை? நீங்க ராட்சதர்கள். கணவனை மனைவி தூஷிக்கிறாள், கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறான், மனைவி 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் இல்லை. ஏன்? ராட்சதர்கள். நீ என்ன பெருமைப்படுத்த மாட்டேன், நான் உன்னை பெருமைப்படுத்த மாட்டேன், அதனால் இன்னைக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு ராட்சதர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் நீ எதில் அவன் பிரியப்படுறானோ அதன் கனி அவன் புசிப்பான். நீ எதில் பிரியப்படுற? நீ ராட்சதனா இருந்தனா அவிசுவாசத்தை அறிக்கை பண்ணினே இருப்ப. உன் வீட்டில் ஜப சத்தம் ஒலிக்குதா? குடும்ப ஜபம் அன்பாய் சொல்லுகிறேன், சகோதரனே சகோதரியே, உங்க வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுங்க. கணவன் மனைவியா உட்காந்து, மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் இப்படி குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும் இல்லையா? அப்ப ஐக்கியத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். குடும்ப ஜபத்தை உட்காந்து பண்ணு. ராட்சதர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள், தேவர்கள் மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் மகிமையும் மங்காத பிரகாசமான அந்த நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மகிமையான நம்பிக்கை, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி தேவர்கள் அறிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். இல்லாதவைகளிலிருந்து பெற்றுக்கொண்டே. இன்னைக்கு நான் அழுது கொண்டிருக்கலாம், இன்னைக்கு நான் வேதனையோடு இருக்கலாம், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும், அந்த காலத்தில் எனக்காக என் கர்த்தர் கொடுப்பார், அன்றைக்கு என் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் சொல்லி உன்னால் அறிக்கை பண்ண முடியுமா? உன் வாழ்க்கையை உன்னால கட்டமைத்துக் கொள்ள முடியுமா? முடியலையா? உட்காந்து போய் ஜெபம் பண்ணு. தயவுசெய்து உங்க அன்பா சொல்றேன், கர்த்தர் நம்மளை அழைத்துக்கிற காரணமே எனக்கானதை நான் சிருஷ்டிக்கணும், எனக்கானதை நான் சிருஷ்டித்துக் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்த நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்து தேவன் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். நான் அவ்வளவு பெரிய ஆள். ஆமெனா?
அப்போ ஐனேயாவை பார்த்து அவர் சொல்றாரு, ஏந்து ஏந்து உன் படிக்கை போட்டுக்கடா அப்படின்றாரு. அறிக்கை பண்ண, உன் படிக்கத்தை போட்டுக்கடா. ஜுரமா இருக்குதா குழந்தைக்கு ஜுரமா? இயேசுவின் நாமத்தை ஜுரம் வெளியப்பா. ஏன் பயன்படுத்த முடியல இன்னைக்கு? உன் வீட்டு பிள்ளைக்கு பிரச்சனையா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ. உடனே தபித்தால் மரித்து போறாங்க. தபித்தால் ஒரு சீஷி, அவர்கள் மனவாட்டி, என்ன அவங்க நற்கிரியை செய்திருக்கிறாங்க. தபித்தால் செத்து போனான்னு சொன்னதும் உடனே பேதுரு பக்கத்தில் கூட்டினாங்கன்றாங்க. பேதுரு நேரா வராரு, நேரா மேலே போயிட்டு முழங்கால் படிட்டு தபித்தாலை எழுந்துருன்றாரு. செத்து போன தபித்தால் எழுந்திருக்கிறாங்க. எப்படி? பேதுரு தேவர்கள். ஏன்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு. எப்படி அது எப்படி நடக்குது? சரி, மனுஷங்க தானே அவங்க, அப்போஸ்தலர் மனுஷங்க தானே. எப்படி தேவர்கள் ஆனார்கள்? கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் இருதயத்தில் சுமந்து கொண்டு அந்த வாக்குத்தத்தத்துக்கான கட்டளைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராயணும் கட்டளைகளை. ஆக பயப்படுகிற ராட்சதர்களை அல்ல, மன மகிழ்ச்சியா இருக்கிற தேவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமெனா? இன்னைக்கு நீ எதை அறிக்கை செய்யற? இன்னைக்கு அதான் கேள்வி. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி தேவனை அறிக்கை செய்யறியா? எல்லாம் இப்போ வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலாம் இருக்கலாம். உங்களை பார்த்துட்டு மண்டை பிச்சுக்கணும். என்னடா இதுங்க இப்படி பிரச்சனை, போராட்டம், வேதனை இப்படி இருக்குதுங்க, ஆனா எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க தெரியல. நாம மண்டையை பிச்சுக்கணும். நீ தேவன் அறிக்கை செய்யணும். எனக்காக என் தேவன் யாவும் செஞ்சு முடிச்சிட்டாரையா? தோ இருக்குது, நான் சரி வந்து கொண்டிருக்கிறது. என் தேவன் எனக்கு அதை கொடுத்து விட்டார். உன்னை அர்ப்பணி. ஏமா, தேவராஜ்யம் வரப்போகுது. தேவராஜ்யம் வரப்போகுது. தேவர்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போறாரு. தேவனுக்கு இயேசுக்கள் தேவை. தேவனுக்கு இயேசுக்கள் தேவை. இன்னைக்கு ராட்சதர்கள் சபையில் வந்து உட்காந்து அழுதுன்னு உட்காந்துங்கிற. இப்போ உதாரணம் சொல்றேன். எனக்கு ஒரு குடிசை போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு குடிசை போதும், எனக்கு இந்த ஒழுவுறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, என் தேவன் எனக்கு மகிமை. அப்படியே நீ சந்தோஷமா இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். அது உங்களுக்கு தேவை இருக்குதா? அதையும் நீ கேட்கலாம். எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதும், எனக்கு ஒழுவுற வீட்டில் கூட இருந்து எனக்கு சந்தோஷமா. ரெண்டாவது ஸ்டேஜ், அந்த ஒரு பூமியில் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்கு எதனா குடுக்கப்பாடு கேட்குறியா? அது முதல் ஸ்டேஜ். அதையே நீ உன் அதிகாரத்தை பயன்படுத்திக்கொண்டு தான் நான் சொல்றேன். ஆமெனா? நான் என்ன சொல்றேன்னா, அறிக்கை வந்து ரொம்ப முக்கியம். பிசாசு என்ன பண்ணுவான்னா, உன் சித்தத்தை, உன் மாம்ச சித்தத்தை அறிக்கை பண்றியா, அல்லது உன்னை குறித்த தேவ சித்தத்தை அறிக்கை பண்றியான்னு பரலோகம் உத்து கவனிக்குது. பரலோகம் உத்து கவனிக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு ராஜா பூமியில வந்த போதே சாத்தான் போய் நேரா போய் நின்றுட்டு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும் என்று சொல்லி அவர் அப்படியே ட்விஸ்ட் பண்றான். இப்போ அவர் மட்டும் ஓகே இந்த கல்லு அப்பம் ஆகட்டுமே அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாருன்னா என்ன இருக்கும் தெரியுமா? ஆனால் அவர் தேவன். அவர் ஆமெனா? அவனுடைய நோக்கமே என்னன்னா, இந்த கோலியாத், இந்த ராட்சசன் வந்து நிற்பான். இந்த ராட்சசன் உன் ஆத்மாவை அப்படியே ஆக்கிரமி. உன்னால முடியலையே. ஆடா புண்ணாக்கு, என்னால் எதிராக முடியும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மாம்சத்தை கடிந்து கொள்ளுங்கள். அப்படியே பயமுறுத்துவான். தனியா கூட அந்த ராட்சசன் வந்து தனியா பிடிச்சிட்டான். சிசராவை யாகேல் ஆணி எடுத்து அவன் தலையை உடைத்தால், நெற்றில வச்சு அடிச்சா பாருங்க. இந்த மாம்சத்தை அடிக்க கத்துக்கணும். நாம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்கள் நாம் அறிக்கை செஞ்சுக்கினே இருக்கணும். சில வேலைகளை பிசாசு வந்து, இந்த பாவத்தை செஞ்சுட்டு நீ இப்படி நீ செஞ்சுட்டு நீ எப்படி நீ வருகைக்கு போவ, நீ எப்படி நீ பரலோகத்துக்கு போவ, எப்படி நீ அவள் தான் நீ விழுந்துட்ட. அவங்ககிட்ட தெளிவாக சொல்லணும், நான் என்னைக்கிடா நான் பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறேன், எல்லாம் ஏசப்பா கிருபைடா. ஆமெனா? அவங்ககிட்ட தைரியமா சொல்லணும். உன்னை பயமுறுத்தி ஆமா நீ அவ்வளவுதான், நீ ஆமாண்டா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. சிஸ்டரா ஓடி வருவான், சாக்கடை தண்ணியை கேட்பான். அவன் சாக்கடை தண்ணி, ஏமா யாகேல் கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட, ஆனா நீ பாலை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ பாலை கொடுக்கணும். இந்த பரிசுத்த வார்த்தையை கொடுத்து இதை தியானிக்க இவன் அடிச்சிடலாம்.
இந்த சத்தியத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்க தியானிக்க சிசராவை அடிக்கலாம், கோலியாத்தை அடிக்கலாம். இவன் அடி, இவன் இந்த அறிவு இருக்கு பாரு, இந்த அறிவு, இவன் தான் பிரச்சனை. இவன் தான் இன்னைக்கு உன்னை ராட்சதனாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாக பிரசங்கித்த, பொந்தியு பிலாத்துவிற்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நான் என்றென்றைக்கும் நல்ல அறிக்கையை வெளிப்படுத்துவேன். ஆமென். அவன் உலகத்தின் அதிபதி, நீ டிசைட் பண்ணணுமா? கவனி, நீ டிசைட் பண்ணுன்னு சொல்லுவான். நீ முடிவெடு. நீ ஏன் போய் அங்க போய் கேட்கிற? அவங்க எல்லாம் பாரு எப்படி இருக்கிறாங்க, நீ ஏன் எப்படி இருக்கிற? நீ போய் அழு, உனக்கு கிடைக்கலையே. இன்னைக்கு தற்கொலை எல்லாம் பண்ணிக்குவாங்க. தற்கொலை பண்ணி அவங்க ராட்சதர்கள், அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? எனக்கு பெருமை கிடைக்கல, என்னால முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? மாத்திரை இருக்குதா, மாத்திரை வாயில போட்டுக்குவாங்க. பிளேட் இருக்குதா, எடுத்து கையை அறுத்துக்குவாங்க. கயிறு இருக்குதா, போய் தூக்கில் தொங்கிடுவாங்க. ஏதோ ஒரு டிசைட் பண்ண வைப்பான் பிசாசு. இவன் தான் தேவர்கள். இன்னைக்கு அதான் பாபேல் கோபுரத்தை கட்டி நான் அப்படின்னு நின்னான். ராட்சதர்கள் இன்னும் பயந்துக்கினே இருப்பாங்க. என் பிள்ளைங்க நவமகளோ, என் கணவர் குடிச்சிட்டு வரானே, அப்புறம் என் கணவன் என் மேலே அன்பா இல்லையே, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, நீ. ஆனால் பொந்திய பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சமர்ப்பித்த, நல்ல அறிக்கையை சாட்சியாய் பகிர்ந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவர் தேவகுமாரன். அவர் தேவனை அறிக்கை செய்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சத்தியபரனாகிய அண்ட சராசரை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த மகிமையின் குமாரன் நான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான் என்று பொந்திய பிலாத்துவிற்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாக அறிக்கையிட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இன்றைக்கு நீயும் நானும் நல்ல அறிக்கையை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறவர்களாக தேவன் இன்றைக்கு நம்மை மாற்றுவாராக, மறுரூபப்படுத்துவாராக. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பிசாசுடைய நோக்கமே சத்தியபரன், வானம் பூமி நீ காண்கிற ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த தேவன் அதரிசனமாயிருக்கிறார், அவர் ஆவியாயிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை மறைப்பான். அவனுக்குள் சத்தியம் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். இந்த பொய்யை நம்ப வைப்பான். என்னுடைய பலமும் என்னுடைய பலனும், என் பலம் மாம்ச பலமும் என் அறிவின் பலன் நம்ப வைப்பான். இவன் அடிச்சுட்டு நான் என்னைக்கு உன் அழகை நீ வெறுக்கிறியோ அன்னைக்கு நீ ஜெயிச்சுட்ட. என்னைக்கு உன் அசைவை நீ மறக்கிறியோ நீ ஜெயிச்சிட்ட. அழகும் அசைவும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த அசைவு என் தேவனுக்கு முன்பதாக எதுவுமே அசையக்கூடாது, அசைய முடியாது, எதுவுமே இல்லை. என் தேவனுக்கு முன்பதாக அவர் பரிபூர்ணர். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் அசைகிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் படைக்கிறேன். இயேசு 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 எல்லாம் இயேசு 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 இயேசுவுக்குள், இயேசு எல்லாம் இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் அடக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு தேவர்கள் தேவை. ஆவினால் தான் எல்லாம் ஆகும். எல்லாம் என் தேவ சித்தம். என் வாழ்க்கை இது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுகுலத்தின் மேலும் ஆவியாயிருக்கிற தேவனால் மாத்திரமே ஆகுகிறது. அவன் நினைக்கிறான் என்னால் ஆகுதுன்னு. அவருடைய இரக்கம் தான் தேவன். ஆக பிசாசு என்ன செய்வான்னா, உன் அறிவை உன் ராட்சதனை பயன்படுத்த வைப்பான். ஆமென் சொல்லுவோமா? உன்னை பயன்படுத்த வைப்பான். அப்போ யாகேல் ஸ்திரீ சபை, யாகேல் ஆணியை கொண்டு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து யாகேல் சிசராவின் தலையை உடைத்தாள். அவன் தலையை உடைச்சான். ஆக நீ உன் மூஞ்ச நீ வெறுத்துட்டு இருக்கணும். நீ இதுதான் பூரணம். இப்போ புரிஞ்சிக்க முடியுதா? பழைய ஏற்பாட்டில் வாழ்த்துல ரொம்ப சிம்பிள். புதிய ஏற்பாடு என்பது முழுக்க ஸ்பிரிட்.
அப்ப இயேசு ராஜா என்ன செய்தார்னா சத்துருவின் தலையை உடைத்தார், நல்ல அறிக்கை சமர்ப்பித்தார். பொந்திய பிலாத்து தேசாதிபதியாக அதிகாரமுடையவராக நின்று விசாரணை செய்கிறார். முதல்ல அந்த வசந்த வாசித்து உள்ள கடந்து போகலாம். 1 தீமோத்தேயு நிருபம் என்ன அறிக்கை செய்த 6:14 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:14. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற, எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா 2 கையை மேல உயர்த்தி, தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன், அல்லேலூயா. தேவாதி தேவனே உமது பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன், அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. செத்தவங்க அத்தனை பேரும் எழுந்து வருவாங்க. எதுவுமே சாகலமா அன்பான தேவனே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரியே, எல்லாம் உயிரோடு தான் இருக்குது, எதுவுமே சாகல. அப்ப செத்தவன் ஒழிஞ்சு போறானே, அவன் ஒரு இடத்துக்கு போறான். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உயிரோடு எழுப்ப போகிறார். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? பொந்திய பிலாத்துவுக்கு முன்பதாக இன்றைக்கு நீ பொந்திய பிலாத்துவே, நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் தான் என்றென்றைக்கும் ராஜா. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவரே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். இதோ சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அந்த சுவிசேஷகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய புண்ணியத்தை அறிவித்தவர். தேவன் ஜீவிக்கிறார், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்குரிய எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். இவர்கள் தான் தேவர்கள். என்ன அறிக்கை சாட்சி எடுத்தார்? நீ ராஜா இல்லப்பா பொந்திய பிலாத்துவே, சத்தியபரனாகி என் பிதா ராஜா. அவர் ராஜாதி ராஜா. சகலத்தையும் எல்லா உலகத்தையும் ஜெயித்த நான் ராஜாதி ராஜா. நான் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி நான். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உலகத்தை ஜெயித்தவர் நான். ஆமென். நல்ல அறிக்கை. நான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தாரே, அந்த இயேசுக்கள் தான் தேவனுக்கு தேவை. பொந்திய பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார். என்ன விளங்க பண்ணினார்? யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 18வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் அங்கே ஒரு விசாரணை நடக்கிறது. 33 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். எல்லாரும் சொல்லுங்க, நீ யூதருடைய. நல்ல கவனி, ரொம்ப முக்கியம். பிசாசு என்ன சொல்லிட்டான்? நீ ராஜான்ட்டான், நீ தேவர்கள் அப்படின்ட்டான். மனுக்குல முழுக்க பாவம் செய்துவிட்டு ராட்சதர்களாக, அந்தி கிறிஸ்துக்களாக, என்னால முடியும் ஒன்று என்னால முடியும் நான் அப்படின்னு மேலே போயிடுவான். அப்படின்னா என்னால் ஒன்றுமே ஆகலை, அப்படியே டவுனில் இறங்கிடுவான். அதான் கிராஃப்லாம் போட்டு காட்டினா உங்களுக்கு இல்லையா? கிராஃபெல்லாம் போட்டு ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கூட, ப்ளஸ் இருக்கக்கூடாது, மைனஸ் இருக்கக்கூடாது, ஜீரோவில் வந்து நிற்கணும். அந்த எக்ஸ் ஆக்சிலையும் இந்த ஒய் ஆக்சிலையும் நல்லா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற ஜீரோவில் நிற்கணும். என்னன்னு பிசாசு உனக்கு எதுனா கிடைச்சதுன்னா அப்படியே மேலே போயிடுவேன், உனக்கானது நீ கிடைக்கல அப்படியே டவுன் ஆயிடுவேன். ஏன்னா நீ ராஜா. பிசாசு என்ன பண்ண? நீ தேவன் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள உள்ள வச்சுட்டான். இதுதான் இந்த சுயதான் சாகணும். இப்போ இங்க பிலாத்து விசாரிக்கிறாரு, ராஜாதி ராஜா நிற்கிறார். ஏன்னா அவர் ஜெயங்கொண்டவர். ஆமேன். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர். ஆமேன். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் என்றால் என் தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு உலகமும் இல்லை. என் தேவனே என்றென்றைக்கு மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கும் தம்முடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சியாய் கொண்டவரே குமாரன். ஆமேன். ஆமேனா? என் பிதாவுக்கு என்றென்றைக்கும் மகிமை. எந்த ஒரு உருவத்துக்கும் எந்த ஒரு உலகத்துக்கும் மகிமை இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் என்ன பாரு, ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தை பெருமைப்படுத்துகிறான். உன்னை பத்தி யாருன்னா பேசும்போது உனக்கு வலிக்குதா? நீ ராட்சதன்.
ராஜாவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவான்னு. ஆமென். கிறிஸ்து ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை பார்த்து, நான் தேவகுமாரன்டா, எங்கள் அப்பா எல்லாத்தையும் எனக்கு தான் சிருஷ்டித்திருக்கிறாரு, எங்கள் அப்பா ஆவியாக இருக்கிறாரு, என் தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு உலகமும் அசைய முடியாது, எல்லாம் அசையணும்னா நான் அடிக்கப்படணும். என் தகப்பனை, என் தேவனை, என் மகிமையின் கர்த்தரை நான் என்றென்றைக்கும் பூரணமாய் அறிந்திருக்கிறேன். நான் ராஜா. ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைன்னு விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க அறிக்கை பண்ணுன்னு. நீங்க யாரு? நீங்க ராஜா. சொல்லுங்க, நீங்க யார்? நீங்க ராஜா. நீங்க உலகம் உங்களை பார்த்து என்ன பண்ணணும்னா உங்களை சாகடிக்க பார்க்கும். நீங்க அப்படியே சாவணும். உங்களை சாவடிக்க பார்க்கும், அப்படியே சாவணும். நீங்க நான் ஒண்ணுமில்லைன்னு. இப்போ சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனை வந்து நிற்கும். நீ என்ன ஜாதி? டேய், அப்படியே அந்த ஜாதியை பற்றி பேசும்போது அவன் அப்படியே வருது எனக்கு ஆத்திரம் இல்லையா? என்ன போய் நீ இந்த ஜாதின்னு சொல்றதுக்கு நீ யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். நான் மதம் எனக்கு அது உணர்வு. மதம் என்பது உணர்வில் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து சலுகை கொடுக்குறானோ, கவர்மெண்ட்ல வந்து சலுகை இந்த சலுகைக்காக ராட்சதர்களே உங்களை போய் ஒரு மனுஷன் தேவசாயல், நீ என்னடா ஜாதி? நீ எங்கடா இருக்குது ஜாதி? எங்கடா இருக்குது ஜாதி? அவனை வெட்டி அவனை என்ன பண்றது? அவனை வெட்டணும், ஆணி எடுத்து அடிக்கணும் அவன் நெத்தியில. ஜாதி என்ன ஜாதி? நீங்கள் தேவர்கள், நீங்க ராஜாக்கள். நல்லா கவனி. நீங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னா இந்தியன் கிறிஸ்டியன் வாங்கி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு லிஸ்ட்ல வரணுங்க. இல்லை கம்ப்யூட்டரே வேலை செய்ய மாட்டேன். நானும் அலைஞ்சு திரிஞ்சு அவங்களா கூட போடா பாயங்கன்னு சொல்லி விட்டு எங்களுக்கு எந்த சலுகை எங்களுக்கு தேவை கிடையாது. எல்லாத்தையும் ஸ்கூலில் பசங்களுக்கு எல்லாம் ஒரே பிரச்சனை, HM கூடலாம் ஒரே பிரச்சனை. அப்புறம் லெட்டர் எழுதி கொடு. நான் என்ன பண்ணேன், லெட்டர் எழுதி கொடுத்தேன். ஃப்ரா +2 படிக்கும் போது லெட்டர் எழுதி கொடுத்தேன். நான் வந்து எந்த ஜாதியும் சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் எழுதி கொடுத்தமிச்சா. இல்லை, இதை கூட ஒத்துக்க மாட்டோம். அவன் மிரட்டி எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே நான் சைன் பண்ணதுலேயே அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வாங்கிட்டுக்கிறாங்க. அப்புறமா எனக்கு என்கிட்ட சொல்கிறான். எனக்கா ரொம்ப ஆத்திரமாகி போச்சு. நான் கிறிஸ்தவன், அதை மறுதளிக்கவே கூடாது. ஆமேன் சொல்லாமா? மத ரீதியாக நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஆமேன். நான் ஒரு இந்தியாவில் தான் இருக்கிறோம். இந்தியன் கிறிஸ்டினாவது கொடுங்கடா. நமக்கு ஆவிக்குரிய இதில் பார்த்தா நம்ம தேசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். இந்த மண்ணு நமக்கு சொந்தம் இல்லை. தேசத்தை துறந்து, இனத்தை துறந்து, குடும்பத்தை துறந்து, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டு வெளியே வா. ஆக நம்ம இந்தியன் கூட கிடையாது. ஆனால் என்ன சொல்றேன்னாக்கா, தேவன் என்னை இந்தியாவில் வச்சிருக்கிறாரு. ஆக ஒரு இந்தியன் என்பது ஒரு நாட்டை ஐடென்டிஃபை பண்றதுனால நீ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? சப்போஸ் எங்காச்சும் வெளிநாட்டுக்கு போறேன், நீ எந்த நாடுன்னு கேட்பாங்க. அதனால இந்தியன் வாங்கிக்கலாம், தவறு அல்ல. ஆனால் உணர்வு ரீதியா நம்ம எல்லாரும் சகோதரர்கள். எந்த தேசம், எந்த இனம், எந்த மதம், அதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராஜாவை பார்த்து கேட்கிறார், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜா, தற்காலிக ராஜா, டெம்பரவரி ராஜா கேட்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவான்னு. ஆனால் ராஜா என்ன அறிக்கை பண்ணுகிறார்? தொடர்ந்து வாசிக்கலாம். 34. இயேசு அவனுக்கு பிரதிரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதிரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதிரமாக, வாசி, என் ராஜ்யம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? என் ராஜ்யம். ஆமென் சொல்லாமா? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது, உலகம் அல்ல. ஆமெனா? என் ராஜ்யம் உலகம் அல்ல. என் தேவன் ஆவியா இருக்கிறார். என் இருதயத்துக்கு முழுக்க என் தேவனே என் சந்தோஷமா இருக்கிறது. அவருக்கு நான் எப்போதும் செவி கொடுக்கிறபடியால் அவர் எப்போதும் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது. ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடிப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல. நான் ராட்சதர் கிடையாதுன்றாரு. நீங்களா ராட்சதர்கள்ரா? என் தேவ சித்தம் இல்லாம ஆளுகை பண்ணி இருக்கிறீங்க. ஆனால் என் தேவ சித்தத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி நான். அவர் மாம்சத்துல வந்து
நல்ல அறிக்கை செய்கிறார், தேவனை அறிக்கை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? எல்லாம் கவனி, நீ ராஜாவோ? ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் யாரு? சர்வ வல்லவர். தேவன் யாரு? சர்வ வியாபகர். தேவன் யாரு? பரிசுத்தர். எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நீங்களே யாரு அப்ப? ராஜா. சொல்லுங்க. தேவனை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை விசுவாசிக்கிற தேவர்கள். ஆனால் தேவனை விட்டு நான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தவங்கள ராட்சதர்கள். அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதிரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். கையை தட்டி, ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, இவ்விடத்துக்குரியதும் அல்ல. நான் தேவனுடைய குமாரன், நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். ஹல்லேலூயா. ஆமெனா. எதை குறித்து நான் வந்திருக்கிறேன்? நல்ல கவனிங்க. இதான் ரொம்ப முக்கியம், இதான் ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. எனக்கு உரியதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சிருஷ்டித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து தேவன் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். எனக்கு உள்ளிருந்து தேவன் வெளிப்பட வேண்டும். எனக்குரியது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு என் இயேசு இருக்கிறார். ஆமென். எனக்கு என் தேவன் இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்லடா, என் ராஜ்யம் இந்த இவ்விடத்துக்குரியதும் இல்லை. கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் சந்தோஷம் எனக்கு தேவை, அதை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். இப்போ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாவது யாது? சத்தியம் என்றால் என்ன? என் பிதா சத்தியபரனாய் இருக்கிறார், என்னை அனுப்பினவர் சத்தியபரனாய் இருக்கிறார், அவரே சத்தியத்தின் தேவனாய் இருக்கிறார். வாசிக்க தொடர்ந்து, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஆமென். நீ எதுக்கு பிறந்தீங்க சொல்லுங்கம்மா? உன் பிறப்பு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு தெரியுமா? ஆண் பிறப்பாங்க, பெண் பிறப்பாங்கன்னு தெரியுமா? இவங்களுக்கு இந்த பேர் வைக்க போறேன், இந்த பிள்ளையை இப்படி ஆக்க போறேன், எதுனா உங்க பிள்ளை யாருன்னா தெரியுமா? உன் ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எப்பா, நான் பிறந்தது எதுக்குன்னா என் பிதா இருக்கிறார், அவரே சர்வ வல்லவர். என் பிதாவை குறித்து, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகத்தான் நான் பிறந்தேன். நீ யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாய்? நான் தேவனுடைய பிள்ளை அறிக்கை செய்யறியா? ஒரே கேள்விதான், நான் தேவ பிள்ளை அறிக்கை செய்யறியா? உனக்குரிய எல்லாவற்றையும் உன் தேவன் படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமாம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம், கர்த்தராகிய இயேசு ராஜா என்றென்றைக்கும் மகிமைப்படுவாராக. சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு உண்டாவதாக. அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்திருக்கிறார். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். பொந்திய பிலாத்துவிற்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாக அறிக்கை பண்ணின இயேசுக்கள் தேவனுக்கு தேவை, தேவர்கள் தேவனுக்கு தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமெனா, ஆமெனா. இயேசு ராஜா பொந்திய பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாக பிரசங்கித்தார். இந்த மாய உலகத்தில் எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல போறீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உனக்கான எல்லாவற்றையும் தேவன், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன், எல்லா வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமானது. என் சந்தோஷம் செத்து போயில்லை, நான் சாகலை. என் சந்தோஷத்தை என் கர்த்தர் உயிரோடு இருக்க செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஆமென். இந்த தேவர்கள் தான் தேவனுக்கு தேவை. இப்போ தம்மை சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். பொந்திய பிலாத்துவுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார். ஆனால் அந்த பிசாசு பையன் இருக்கான் பாரு, விழுந்து போன ஆவி. இந்த விழுந்து போனவன் என்ன பண்ணுவான்னா பொய் சொல்லுவான். என்ன பொய் சொல்லுவான்? சர்வ வல்லவரால் ஒன்றும் கூடாது, உன் ஆம்பளை வல்லமையால் முடியும்னுவான், உன் பொம்பளை வல்லமையால் முடியும்னுவான், உன் பவரை நீ யூஸ் பண்ணணுவான். இவன் பொய்யணும். பொய்க்கு யாரெல்லாம் பொய் சொல்றீங்களோ, நீ அழறனா நீ பொய் சொல்ற. ஏன்? நான் ராஜா, என்னால கூடவில்லை, என்னால ஒன்றும் நடக்கல, என் வீட்டில் ஒரே பிரச்சனை,
நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், இந்த வசனத்தை உன் இருதயத்தில் ஏற்றணும். எவ்வளவு பைபிள் ஸ்டடி. இயேசுராஜாவுடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. 14 ஆண்டு காலமாய் கர்த்தர் நம்மளை மறைச்சி சொல்லி கொடுத்தார் பைபிளை. ஆமேனா? எத்தனை சந்தோஷம். அம்மா, ஏறக்குறைய 14 ஆண்டு காலமாய் நம்மளை மறைச்சி ஒவ்வொரு சத்தியத்தையும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த நாமம் என்றென்றைக்கே மகிமைப்படுவதாக. ஆக பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சாட்சியாக பிரசங்கித்த கர்த்தராகிய இயேசுராஜா சத்தியபரன். ஆமென். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நல்லா கவனிக்கணும், யார் சத்தியவான்? என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அந்த வசந்த வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வசந்த வாசி. யோவான் சுவிசேஷம் 7:28. அப்போது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் அறிவீர்கள், நான் என் சுயமா வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்க. நல்ல கவனி, என்னை அனுப்பினவர் யாரு? என் பிதா சத்தியம் உள்ளவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், அப்ப தேவன் எங்க இருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். நல்ல கவனி, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அவர் பிறக்கும் போதே ராஜா, யூதருக்கு ராஜாவா இருக்கிறவர், பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கும் போதே ராஜாயா? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக ராஜா. அவர் அடிக்கப்பட்ட உலகத்தை ஜெயித்தவர். ஆமென். உலக மாம்சம் பிசாசை ஜெயித்தவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் நல்ல அறிக்கை பண்ணுவான். என் பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவே, மாம்சமும் ரத்தமும், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அவன் தான் சத்தியவான். அவன் தான் கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க முடியும், நல்ல அறிக்கை பண்ணிக்கினே இருக்க முடியும். நான் நல்லா இருப்பேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க. நாம நல்லா இருக்கணும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். நம்மளை கெடுத்தவன் அவன். இப்போ கெட்ட வார்த்தையை அறிக்கை பண்ற, நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஏன் உன் வாயில வருது? சத்தியவான் மட்டும்தான் கோட் வேர்ட்லயே பேசுவான். பைபிள் கோட் வேர்ட்லயே இருக்கும். நீ பேதுருவை போல இப்படி பண்றியே, நீ அப்போஸ்தலனாகிய பவுலை போல இதை செய்றியே, அப்புறம் நீ யோனாவை போல இப்படி ஓடிட்டியே, நீ யோனாவை போல திரும்பி வந்துட்டியே. இப்படி கோடு வேர்ட்ல உன் வாயை திறந்தாவே வசனமாவே இருக்கணும். வசனம் தெரியலையா? டெய்லி வா. டெய்லி இங்கே டியூஷன் நடக்குது. ஒரு பசங்களை பிடிச்சி அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, போர் அடிக்கிற மாட்டேன். ஒரு மஞ்சள் வாங்கிக்க, ₹1 சாக்லேட்டை வாங்கிக்க, அப்படியே நைஸாக சைடில் தள்ளிடு, இந்த சாக்லேட் வச்சுக்க, எனக்கு வசனம் சொல்லி கொடு. படிக்க தெரியல, என்ன பண்ணலாம்? நீ தேவர்களாக மாற வேண்டும். உன் ராட்சத புத்தி, உன் ராட்சதர்கள் என்னால கூடும், அது சாகணும். ஆணி அடிச்சு சாவடி. மனப்பாடம் பண்ணிக்க. டெய்லி வார்த்தையை கேளு. எத்தனை வசனம் உனக்கு மனப்பாடமா தெரியும், அதில் தியானம் பண்ணு. எத்தனை பாட்டு உனக்கு நல்லா தெரியும். உன் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குதா? குடும்ப ஜெபம் சமாதான சத்தம் கேக்குதா? சமாதானமா குடும்பமா உட்காந்து சமாதானமா ஜெபம் பண்றியா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு நம்ம பிதாக்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீ குடும்ப ஜெபம் பண்ணலன்னா எல்லா டஸ்ட்டும் வீட்டில் தான் இருக்கும், எல்லா ஆவியும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கும். ஏன் நீ என்ன பண்ற? ஒவ்வொரு வீட்டையா நோட்டம் முடிச்சுன்னு வர. அந்த வீட்டில் இது, இந்த வீட்டில் அது. ஏக்கா உனக்கு தெரியுமா? ஏக்கா அவள் தான் முடிஞ்சது வேலை. அந்த காரியத்தை பொறுத்து மென்னு அப்படியே ஆயிடுவே. நீ எதிர் வீட்டில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுறிய. இந்த வசனத்தை உட்காந்து வாசிச்சான நல்லா கவனிச்சுக்க, ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் சத்தியவான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். அடுத்தது ஒரே வசனம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மீதி கத்த சத்தம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்போ வசனத்தை நல்லா கேட்கணும், வாசிக்கணும். வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். எத்தனை வசனம் உனக்கு தெரியும்? உனக்கு அதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்கணும். இதே யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இந்த ராட்சதர்கள் தான் சுயத்தில் வேலை செய்கிறவங்க, ராட்சதர்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீங்க சொன்னா இல்லையா? உலகத்தின் அதிபதி. உலகம் என்னது? உண்டாக்கப்பட்டது, காணக்கூடியது.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசில் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். எல்லாம் என்ன பாரு, உங்கள் பிதாவினுடைய எல்லாம் என்ன பாரு, இச்சை. இங்கதான் டிசைட் பண்றது, மாம்சீகத்தினுடைய டிசைட் இங்க வருது. இந்த மாம்சீகத்தை சபையாகிய ஸ்திரியாகிய யாகேல் ஆணி அடித்து, கூடார தொழிலாளியினுடைய அந்த ஆணி எடுத்து, தொழிலாளியுடைய அந்த சுத்தி எடுத்து சிசராவின் தலையில வச்சு அடிக்கணும். உன் மாம்ச சிந்தை உன் ஆத்மாக்குள்ள போகணும், அப்படியே ஸ்டாப் ஆகணும். அந்த அளவுக்கு வசனத்தை தியானிக்க வேண்டும். வசனம் வசனம், எழுந்தா வசனம், உட்கார்ந்தா வசனம், எல்லாம் வசனமா இருக்கணும். அவர்கள் தான் தேவர்கள், இந்த இச்சை தான் ராட்சதர்கள். இவன் தான் வரப்போறான் ஒருத்தன் பூமியில. இப்ப எல்லா ராட்சதருக்கும் டாப்பா காலம் நெருங்கிருச்சு, அவன் அழிவு காலம். தொடர்ந்து வாசிங்க. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். சொல்லுங்க, என்ன இல்லை அவன்கிட்ட? சத்தியம் அவனிடத்தில் இல்லை. எது சத்தியம்? எது சத்தியம்? வாய் பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். எப்பா சத்தியம்னா என்னம்மா? என் தலை தண்ணீரும் தலைமலை தண்ணி ஊத்தின்னு ஓன்னு அழன. நான் சத்தியம் என்ன தயவுசெய்து ப்ளீஸ் சிம்பிளா சொல்லி வைத்தனேன். சத்தியம்னா என்னப்பா? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த உறவை அறிவதே சத்தியம். அதானே சொன்ன, வேற எதாவது சொன்ன? மாத்தியா சொன்னா தேவனுக்கு. இதெல்லாம் கவனி. ஏதேன் தோட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா, இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டவர் என்பதை மறுதலித்தவன் இந்த பொய்யன். ஏன்னா அவர் தான் ராஜாதி ராஜா. ஆமென். இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. அவர் சத்தியத்தை பூரணமாய் அறிந்தவர். சத்தியபரனாகிய திருத்துவ தேவன் அவர். ஆனா சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பேய் என்ன பண்ணிட்டான்னா, என்னால கூடும், இந்த என்னால கூடும்ட்டான். ஜபமே பண்ண மாட்டான். நம்ம ஆளுக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா உட்காந்து குடங்குடமா கண்ணீர் வெடிப்பாங்களே தவிர வீட்டு பிரச்சனையை சொல்லி தேவ சமூகத்தில் என்னால் முடியாதானப்பா, உங்களால் முடியும் தானப்பா, அந்த உரிமை எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு. அதுதான் அந்த இந்த ராட்சதன். ஏன்னா இவன் பொய்யன். உங்க பிதாடா, உங்க அப்பண்டான்ட்டாரு. உங்க அப்பண்டா அவன். நான் என்றைக்குமே சந்தோஷமா இருப்பேன். சிலுவைக்கு போகும்போது கூட எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு எங்கள் அப்பா தான் சந்தோஷம், இந்த உலகமெல்லாம் என் சந்தோஷம். ஆமேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆமேன். அங்கே போய் கூட அறிக்கை பண்ணுவார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. இதுதான் குமாரன். அவனிடத்தில் சத்தியம் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்கின்ற சத்தியம் அவனுக்குள்ள இல்லை. ஏன் அவர் அடிக்கப்பட்டார்? தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டார்? அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு. இந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம தியானிக்காதபடிக்கு உன்னை அழ வைப்பான். பாரு, உனக்கு கிடைக்கல, உன்னால முடியல, உன் வீட்டுக்கார உன் மேல அன்பா இல்லை, பாரு உன்னை திட்டான். அப்போ ஏன் திட்டினா? எதுக்கு திட்டினா? உங்க வீட்டுக்காரன் எப்பவுமே இது மாதிரி சொல்ல மாட்டானே, ஏன் வந்துச்சு அப்படின்னு போட்டு உள்ள போட்டு கசக்குன்னு கசக்க வைப்பான் பாருங்க. ஐயோ இது வாசிங்க. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனத்தில விசுவாச அறிக்கை பண்ணாதிருக்கிற அத்தனை பேரும் பொய்யர்கள். உன் வாயில இந்த வசனம் வராம, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சந்தோஷம் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் பிள்ளை நல்லா இருக்கும், இன்னைக்கு இப்படி மாறி இருக்கலாம், ஆனால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணாத அத்தனை பேரும் பொய்யர். ஏன்னா உங்க அப்பா அதான் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனால் ஆகிறது போல சர்வ வல்லவரால் மட்டும்தான் எல்லாம் கூட. அவன்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் ஒரு டுபாக்கூறவன், அவன் தோத்து போனவன், அவன் தலை நசுக்கப்பட்டவன். நீ அறிக்கை பண்ணணும், எங்க அப்பா என்னை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிதாவாகிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார் சொல்லுங்க. அப்படியே முழங்கால் படியிடுங்க. அப்படியே முழங்கால் படியிட்டு, பரலோக பரம பிதாவே, எல்லாரும்